ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற நீ நிச்சயமாக உன் வாழ்வில் உயர்ந்து செழித்து தலைத்து வளரத்தான் போகிறாய். இப்போதைக்கு உன் மனசுல இருக்கிற சுமைகளை பெருசாக நினைச்சு துவண்டு போகாதே. வரும் ஞாயிற்றுக்கிழமையே நீ மனம் மகிழும்படி உனக்கான ஒன்றை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இப்போது என் கைகளை தொடச் சொன்னேன் என் செல்லமே. என் கரங்களை தொட்டு நீ ஆசீர்வாதத்தை பெற்றதன் மூலமாக உனக்கான ஒன்று தானாகவே உன் வீடு தேடி வரும். இந்த உலகத்தையே சுமக்கக்கூடிய அந்த பூமியே உன் காலடியில் கீழ்தானே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்யக்கூடிய உன் சாயப்பா நான் மட்டும் உன்னை விட்டு தூரமாகவா இருப்பேன்? நானும் உன்னை சுற்றி சுற்றி தான் வர்றேன். உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்வதற்காக தான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என் செல்லமே. நீ உன் மனசுல வச்சிருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தான் உன் பாரங்களை எல்லாம் நான் சுமந்து கொண்டு உன் ஆசைகளையும் கனவுகளையும் உன்னிடமே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கேன். அமைதியாய் இருப்பவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள் என ஒருபோதும் நினைக்காதே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிலேயே பேசுபவர்களை விட கேட்பவன் தான் புத்திசாலி என்பதை உணர்ந்து கொண்டு பேச்சை கொஞ்சம் குறைத்துக்கொள் என் செல்லமே. உன் எதிரில் இருக்கிறவங்க யார் என்ன பேசுகிறாங்க, எதை யோசித்து பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கக்கூடிய தெளிவு உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இருந்தாலே அதற்கான பரிசாக நான் உனக்கு வெற்றியையும் கௌரவத்தையும் கம்பீரத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். எத்தனை முறை ஆற்றுல இருக்கிற நீரை கலக்கி விட்டாலும் மீண்டும் அந்த நீரானது தெளிவடைந்த அமைதியானதாக மாறும் தானே. அதே போல தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஓ மனசுல எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனை முறையும் அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சு தெளிவான மனசோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. ஓ மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ வருந்தி கொண்டே இருக்க வேண்டாம் என் செல்லமே. ஆனா காயங்களோடு இருக்கும்போதும் கவலைகளோடு இருக்கும்போதும் சிரிப்பது எளிது கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி நீ சிரிக்க துவங்கிவிட்டால் எந்த காயமும் உனக்கு பெரிதாக இருக்காது. இடைவிடாத மழை போல உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது எப்போதும் குடையாக உன் சாயப்பா நான் இருப்பேங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்வில் சரி செய்து சந்தோஷத்தை நிரந்தரமாக உனக்கு கொடுப்பதற்காக உன் சாயப்பா நான் இருக்கேன். தேவையில்லாம யாருக்கும் விளக்கம் கொடுத்து நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். யார் உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நினச்சிக்கிட்டு போட்டோன்னு அப்படியே விட்டுவிடு. அவர்கள் நினைப்பது அவர்களுக்கே நடந்துட்டு போட்டும். நீ நல்ல பிள்ளையா நல்ல எண்ணங்களோட நேர்மறையாக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. உனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு மிகவும் சிறப்பாக கிடைக்கும்படி நான் செய்வேன். யாரிடமும் உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் அவரவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர பொதுவான நியாயம் இதுதான் இவங்களுக்கு நல்லது அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு யாருமே மற்றவர்களை பற்றி யோசிப்பதில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீ யாருக்கிட்ட போய் கேட்ப? உனக்கான நியாயத்தை வழங்க உன் சாயப்பா நான் இருக்கேன். மலருக்கு மதிப்பு எப்படி அதிலிருந்து வாசனை வரும் வரை இருக்குமோ அதுபோல இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பணத்தை பொறுத்துதானே மதிப்பு கொடுக்கிறார்கள். நீ அப்படி இருக்காதே என் செல்லமே. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ எல்லோருக்கும் மதிப்பளித்து மரியாதையோடு பேசு. உன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் செல்வத்தையும் பார்த்து உன்னை தேடி வருபவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். மற்றவர்களது அவமானத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்கள் ரொம்ப நாளைக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவர்கள் வாழ்விலும் கஷ்டத்தை அனுபவிக்கும்படி நான் சூழ்நிலையையும் சந்தர்ப்பத்தையும் கொடுப்பேன் என்பதை உணர்ந்துகள். உன்னுடைய பணிவு என்பது ஒருபோதும் உனக்கு பலவீனமாக மாறாது. அதுதான் உனக்கு பலமாக மாறப்போகுது. நீ கொண்ட பணிவும் உன்னுடைய துணிவும் உனக்கான வெற்றியை கொடுக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் செஞ்சு கொடுப்பேன். அளவுக்கு மீறி ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருப்பதையும் உன்னை கஷ்டப்படுத்தி துயரப்படுத்தி வேடிக்கை பார்த்து ரசிப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் காலமும் நேரமுமாக நான் இருந்து சரியான நேரத்தில் கட்டாயமாக அவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பேன். வாழ்க்கையினா வலியும் வேதனையும் நிறைஞ்சதுதான்றத அவர்களுக்கு நான் உணர்த்துவேன் என் செல்லமே. தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் யாரும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன். ஓம் சாய்ராம்.